அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். லாஸ்ட் இயர் டான்செட் எம்பிஏவுக்கு என்ன கட் ஆஃப் வரைக்கும் போச்சு, எந்தெந்த காலேஜில் எவ்வளோ மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க, அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இது அஃபிஷியலாக பார்த்தோம்னா நிறைய பேஜஸ் இருக்குது. 2024 எம்பிஏ ரேங்க் கட் ஆஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஐட்டம் என்னது இருக்குன்னா, காலேஜ் கோடு நம்பர் 1 இருக்கிறது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி. இண்டி கேம்பஸில் பார்த்தோம்னா எம்பிஏவுக்கு ஓசியில் 37, பிசியில் 93, பிசிஎம் 74, எம்பிசி 275, எஸ்சி 236, எஸ்சிஏ 182, எஸ்டி 360, இந்த மாதிரி மார்க் வரைக்கும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதே போல் அடுத்தடுத்த காலேஜ், இது ஃபுல் லிஸ்ட்டு அடுத்தடுத்த காலேஜுக்கு எவ்வளோலாம் போயிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை முழு விவரம் இதில் இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டான்செட் அந்த கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, கவுன்சிலிங் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் வரைக்கும், என்ன காலேஜில் கம்யூனிட்டி வைஸ் என்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிது அப்படிங்கிற முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். இது நான் ஒரு ஐடியாவுக்கு அதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தெரிய வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீனாட்சின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, மீனாட்சி சுந்தரராஜன் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு கோடம்பக்கத்தில் இருக்குது, சென்னை. அதில் எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ பாருங்களா இருக்குது, அது கோடு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த கட் ஆஃப் மார்க்கு, அதாவது அந்த கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த அந்த மார்க்குன்னு நான் சொல்லிட்டேன். இது வந்து அந்த உங்களோட ரேங்க் நம்பரை தான் இதில் கொடுத்துருக்கிறது, மறந்துடாதீங்க. அது வந்து மார்க்கு கிடையாது. ரேங்க் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். 37வது ரேங்க்கு, 93வது ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு, 74ன்னு அப்படி போயிருக்கு. அதே போல் தான் இதுவும். ஸோ இந்த ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முழு விவரம் தெரிய வரும். எவ்வளோ பேருக்கு கிடச்சிருக்கு, எந்த மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு எம்பிஏவுக்கு லாஸ்ட் இயர். இது ஒரு இன்ஃபர்மேஷன் அண்டு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஆசாப்புனா பார்த்தோம்னா எம்பிஏவுக்கு இன்னும் டைம் இருக்குது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸுக்கு. இது முடித்ததுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் வேல்யூ எல்லாமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோ. அது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.